விசுவாசம் என்பது என்ன? அது வெறும் சொல்லா? இல்லை, செயல். அன்பின் கனிவான இயல்புதான் விசுவாசம். இந்த அன்புக்கு முன்பிருந்த பிங்கள முனிவர், மண்டன புருடர் போன்றவர்கள் பல பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள். தன்னை பெற்ற தாய் தந்தையர் மேல் ஒருவன் அன்பு வைக்கும் பொழுது அது பரிவு என்று பெயர் கொடுக்கிறார்கள். மனைவியின் மேல் நேரின் அது காதல், மக்கள் வாழ் ஊரின் அது பாசம், ஒக்கல் மேல் எழின் அதாவது சகோதரர் மேல் அது வாஞ்சை, தாழ்ந்த பிராணிகளின் மேல் அந்த அன்பு வைக்கும்போது தயை, ஒத்தவர் பால் சிநேகிதர் பால் ஊரின் அது நேசம், உயர்ந்த பாலாயின் அது ஆர்வம், பொருள்கள் வாழ் நேசம் பற்று, தெய்வத்தின் மேல் வைப்பது பக்தி அல்லது விசுவாசம். அந்த விசுவாசம் என்ற சொல் அவர்களுக்குத்தான் பொருந்தும். ஆக அந்த விசுவாசம் என்ற ஒன்றை வைத்துத்தான் நாம் அமரராக முடியும். முன்பிருந்த கண்ணப்ப நாயனார், நந்தனார் போன்ற உலகத்தளவிலே அவர்கள் தாழ்ந்த குலம் என்றாலும் கூட அன்பினால் விசுவாசத்தால் அவர்கள் அமரரானார்கள். தானம் பண்ணவில்லை, தவம் பண்ணவில்லை. அதுதான் நமக்கும். அன்பு இல்லை என்றால் அவர்களை பிடிக்க முடியாது. அன்பனும் பிடியுள் அகப்படுமலை. நாம் தேவன்பால் வைக்கிற அன்பு கான்றொழுக உள்ளம் உருகி வருமானால் அவர்கள் திரும்பி பார்ப்பார்கள். இழுத்துவிடும் அந்த ஈர்ப்பு சக்தி என்று வாக்கியத்திலே இருக்கிறது. நமக்கு தேவை அவரிடத்தில் அன்பு, ஆசானிடத்தில் அன்பு. இயேசு பெருமான் போய்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு பெண் அவர்களது ஆடையை தொட்டவுடன் தன் வியாதி குணமாகி விடுதிரு என்று அவரிடத்தில் மொழிந்தார்கள். அப்போ அவர்கள் இயேசு பெருமான் சொல்கிறார்கள், மகளே, ஆடையை தொட்டதினால் அல்ல, உன்னுடைய விசுவாசத்தினால் உன் நோய் குணமாகிறது. அதுதான் நமக்கு. அன்பு இல்லை என்றால் பிடிக்க முடியாது. ஒரு சம்பவம் நடந்தது, அவசியம் தெரிந்து கொள்ளணும் நாம் எல்லாரும். ஒருத்தர் அடக்கம் ஆகி தீர்த்தம் கொண்டு செல்வதற்கு ஒருத்தர் வர்றார். யார் என்று கேட்டார்கள். பெயரை சொன்னார்கள். அவர்கள் அப்படி யோசித்து பார்த்தார்கள். ஆண்டவர்கள் தீர்த்தம் கொடுத்துட்டு, டேய், அவன் மயிரிலையில் நிற்கிறான், போயிட்டு வாடான்ட்டாங்க. போயிட்டு தீர்த்தம் கொடுத்துட்டு வந்துட்டார். அவருக்கு தீர்த்தம் போட்டாங்க. என்ன என்றால், அடே அவனுக்கு அன்பு இல்லைடா. நமக்கு என்ன இருந்தாலும் தானம் தர்மம் அது அல்ல, கனிவான அன்புதான் அது. கல்லேன் மலரேன் கனிந்த அன்பே பூசை. இதுதான் நமக்கு தேவை. அந்த அன்பை வளர்க்கிறது எப்படி? அவர்கள் பாட எண்ணி பார்க்கணும். அந்த எம்முடைய தருவாயில் நமக்கு வேண்டியது அன்பு தான். அவர் ஒவ்வொரு பாட்டை நினைத்து பார்த்தால் உருக வரும். நொடுகி இது அதுக்குத்தான், இந்த அன்பை வளர்வதற்குத்தான் இந்த மாநாடு என்று கூட சொல்லலாம். அன்பை ஒன்றினால் பிடிக்க முடியும். அதான் அன்பினால் பிடியுள் அகப்படும் மலை. அந்த அளவில் நாம் இந்த தேவ விசுவாசம் என்பது அவசியம் மட்டுமல்ல, உயிருக்கு சாரம். அதுதான். நன்றி. அடுத்த நிகழ்வாக திருப்பணி என்பது பற்றி மெய்வழி செல்வராஜானந்தர் இப்போ முத்தி பெரியாற்றுவார்கள்.
மெய்யாகவே சதுர்யுகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர நிரூபிக மகான்மேராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களையும் முத்தி பாடிப்பு. ஆதீனர் சபைக்கரசர் அண்ணா அவர்களுக்கும் அனந்தாதி தேவர்களுக்கும் விவேக நன்மன விவேகிகளுக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம் உரித்தாகுக. அறிவுக்கு அறிவு தரும் அமிர்த ஊற்றே, அளக்கரிய பூரணமே அனந்தர் கோவே, திருவேதம் யாவைக்கும் உயிர் ஊட்டும் தெய்வமே, தேசிகேந்திரர் என இங்குற்ற சிவமே, பெரும்பேறு பெற்றேன் யானயன் பிரம்மன் மாலும், பெறற்கரிய பேரதுனின் கருணை வீச்சாம், ஆங்காங்கிருந்த பலஜாதியரை சேர்த்து அணைத்து மெய்மதம் கண்ட மகதியே, மரளி எங்கை சிக்காத தேவ பிறப்பருளி பாங்காய் யுகவித்தாய் பரிந்து வளர்க்கும் பெருமானே, நீங்காது உங்கள் பத நிழலில் நெருங்கி கிடக்க விரும்புவனே. எம் மக்களாகிய நீங்கள் இம்மனித உடல் எடுத்து பெற வேண்டியதை எல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று பாக்கி இருக்கிறது. எம் மக்களாகிய நீங்கள் இம்மனித உடல் எடுத்து பெற வேண்டியதை எல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று பாக்கி இருக்கிறது. எம்முடைய இச்சையாகிய இந்த உலகத்தை உய்விக்கும் பெருங்காரியத்திற்கு துணை கருவிகளாக இருக்க வேண்டியதே அது. தேவாதி தேவனுடைய தூதுவர்களாக நாம் உங்களை ஆக்கி வைத்திருக்கிறோம்.
இனி நீங்கள் உண்ணும் ஆகாரம் உங்களுக்காக அல்ல, இந்த உலகத்தை உயிர்ப்பான் வேண்டியே உண்ணுகிறீர்கள். நீங்கள் அருந்தும் ஜலமும் அதற்கே. உங்கள் காரியங்கள் எல்லாம் இப்பெரும் காரியத்திற்காகவே. இதை நீங்கள் சத்தியமாக உணருங்கள். இது உங்கள் உள்ளத்தில் உறைவதற்காக, எண்ணத்தில் தோய்வதற்காக இதே சிந்தனையாக இருக்க வேண்டும் என்பது எம் ஆக்ஞை என்று சொன்னார்கள். தெய்வ திருப்பணி என்றது இதுதான். ஆனால் 2 பணி இருக்குது. திருப்பணி ஒன்று, சாதாரண பணி ஒன்று. இந்த சாதாரண பணி இக வாழ்க்கைக்கு. இந்த தெய்வ திருப்பணி நாம் அனைவருமே பண்ணுறோம். வணக்க முறையில் நாம் கலந்துக்கிறோம், வேதங்கள் படிக்கிறோம், அங்கே கூடிய எல்லாம் சேர்ந்து சபைக்கு போகிறோம். இதெல்லாம் திருப்பணியே. அதுதான் தெய்வம் என்ன பண்ணாங்க ஆலயத்தில். அதுக்காக நம்ம அண்ணா அவர்களை உண்டாக்கியிருக்காங்க. அவங்க கடமை, தெய்வம் செய்கிற கடமை அது தனி. அது என்ன சொல்லியிருக்காங்க, மாண்ட மனு அனைத்தும் மண்ணில் இருந்தெழுப்பி தோன்றும் தீர்ப்பினையேற்று சொர்க்க நரகம் உண்டாக்க. அந்த செயலுக்காக தான் நான் போகிறேன், உங்கள் கூடவே நான் இருந்து எந்த காரியம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவங்க அந்த தாழ்கண்ணி தவத்தில் இருக்காங்க. இங்கே ஆகம காரியம் செய்கிறதுக்கு அண்ணா அவர்கள் இருக்காங்க, சத்தியப்படி மூப்பர்லாம் இருக்காங்க. மணி பிரகாரமும் நேரம் பிரகாரமும் எல்லா தொழுகையும் ஆலயத்தில் அங்கே நடக்குது. நைட்டு பாராவும் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த திருப்பணியை தெய்வம் எல்லா பணிகளும் எடுத்து வச்சு தான் போயிருக்காங்க. நாம் லேசாகவும் இருக்க முடியாது, அந்த பணி எல்லாருமே செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்வராஜானந்த அவர்கள் திருப்பணி என்பதை பற்றி சுருக்கமாக சொன்னார். இந்த திருப்பணி ஏன் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன, நாம் தேகத்தில் சில பாவங்கள் போவதற்காகவே திருப்பணி எடுத்து வைத்தார்கள். சாலையில் ஆண்டவங்க வயல் வாங்கி வைத்திருந்தார்கள். அறுவடை செய்வோம், அறுப்போம், எல்லா பணியும் செய்வோம். ஜென்மந்தோறும் செய்த பாவங்கள் போவதற்காக இந்த திருப்பணி. ஒரு கதை சொல்லுவாங்க, ராமாயணத்தில் ராமபிரான் சீதா பிராட்டியை தேடி செல்லும் பொழுது பாலம் கட்டுறாங்க, வானரங்கள் எல்லாம் உதவி பண்ணுறாங்க. ஒரு அணில் பார்த்ததான் தானும் போய் அந்த தண்ணியில் தன் உடலை நினைத்து அந்த மண்ணில் புரண்டு அந்த மண்ணை கொண்டு போய் அந்த பாலத்தில் போட்டதாக கதை சொல்லுவாங்க. அவர் அன்பினால் தடை கொடுத்தாராம், 3 கோடு விழுந்துச்சான். அதை கதையோ எதுவாக இருந்தாலும் அதில் அதனுடைய அன்பின் மிகுதி தெரியுது. அதுக்கு பேர் தான் திருப்பணி. அதனால் காரியம் எது எடுத்தாலும் எந்த திருப்பணி இருந்தால் திருப்பணி தான். அந்த அளவில் அவர் செல்வராஜானந்தர் சொல்ல முடியாட்டாலும் அவர் திருப்பணி செய்கிறதில் சிறந்தவர், எங்களுக்கு பாராட்ட தெரியும்.